நல்லா கிறிஸ்பியாக ஆனியன் கேபேஜ் பக்கோடா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஹோம்மேட் ஆனியன் கேபேஜ் பக்கோடா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி ரெசிபி செய்கிறதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்க்கு ஒரு கிறிஸ்பியான ஆனியன் கேபேஜ் மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கோடா செஞ்சுக்கலாம். அது எப்படி செய்யறதுன்னு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரிக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு அனியன்ஸை இந்த மாதிரி லாங் லாங்காக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம லாங் லாங்காக கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கேபேஜும் அதே மாதிரி நம்ம லாங் லாங்காக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி கேபேஜ் எல்லாம் எடுத்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கேபேஜ் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அனியனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அனியன்ஸ் கூட அதே மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் நல்லா சால்ட் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த ஆனியன் கேபேஜ்லேயே தண்ணி இருக்கும். சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் கேபேஜ்லேயே நம்ம சால்ட் போட்டதுமே இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விடும். அதனால நம்ம ஸ்டார்டிங்லேயே தண்ணி ஊற்றக்கூடாது. தேவைப்பட்டால் லைட்டாக கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். பக்கோடா மாவு டைட்டாக தான் இருக்கணும். ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் தூள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம். இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையாக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவு, மசாலா, கேபேஜ், அனியன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த மாவு போட்டதுமே அதெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். கேபேஜ் தண்ணியில் இருக்கிறதெல்லாம். சீரகம் தூள், பெருங்காயம் தூள் கண்டிப்பாக போடுங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கையில் கூட எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா பக்கோடா நம்ம இப்படி எடுத்து போடுற அளவுக்கு டைட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதோ நல்லா டைட்டாக ஆகுது மாவு. கேபேஜ், ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாகி வருது. இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே விடலாம். அப்போ அதில் கொஞ்சம் தண்ணி விடும். போதும். இந்த அளவுக்கு தண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம். அது போதும். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹார்ட்லி ஒரு 3 டீஸ்பூன் அளவு தண்ணி தான் ஊற்றிருப்பேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறது போதும். ஏன்னா இந்த கேபேஜ் இந்த அனியன்ஸ்லேயே தண்ணி விடும். அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம். பக்கோடாவுக்கு நம்ம அனியன் கேபேஜ் மிக்ஸ் பண்ணி வச்சோம். இது எந்த அளவுக்கு தண்ணி விடுது பார்க்கலான்ட்டு. தண்ணியெல்லாம் எதுவும் விடலை. ஏன்னா நான் கேபேஜ் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு போட்டதுனால. இப்போ நான் கொஞ்சம் கறி லீவ்ஸு, ட்ரை மின்ட் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் புதினா லீவ்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸும் ட்ரை மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டுக்குங்க. ஒரு பக்கம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகட்டும்னு. மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு டைட்டாக தான் இருக்கணும். பக்கோடா செய்யறதுக்கு மாவு இப்படி தான் டைட்டாக இருக்கணும். ஓகே, நம்ம கறி லீவ்ஸு, மின்ட்டு எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். உங்கள்கிட்ட வீட்டில் ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னுமே ரொம்ப சூப்பராக ஸ்மெல்லெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கோடா போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கணும்.
தண்ணி கையில் தொட்டுக்குன்னு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் விட்டுக்கலாம். இதுக்கு டிசையர்ட் ஷேப்பெல்லாம் இல்லை பக்கோடாக்கு. ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு நல்லா கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட எதனா ஒரு டிப் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு யாருன்னா சடனாக கெஸ்ட் வராங்கன்னா குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் ஆனியன் பக்கோடா. நம்ம பக்கோடா திருப்பி போட்டுக்கலாம். கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் நான் போட்டேன். ஆல்ரெடி நான் மிளகாய் தூள் எப்படி நம்ம ட்ரெடிஷ்னலாக ரெடி பண்ணி அரைக்கிறோன்றது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்சுருக்கிற மாதிரி மிளகாய் தூள் நீங்கள் நல்லா சன்ட்ரை பண்ணிவிட்டு காய் வச்சு மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சின்னு வந்துட்டிங்கன்னா பாருங்கள், எந்த ஃபுட்டுக்கும் அந்த சில்லி பவுடர் ஆட் பண்ணால் கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி வரும். எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் நம்மளுக்கு தேவையில்லை. ட்ரெடிஷ்னல் ஹோம்மேட் சில்லி பவுடருன்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வெயிலுக்கு மிளகாய் நல்லா நம்ம காய் வச்சு அரைச்சி வச்சுக்கணுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனியன் கேபேஜ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். தான் கிறிஸ்பியாக நல்லா வரும். எடுத்துடலாம். ஆனியன் கேபேஜ் போட்டிருக்கிற குவான்டிட்டிக்கு அளவு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடல மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு போட்டிருக்கேன். நீங்கள் போடுற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி மாவு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம கேபேஜும் ஆனியன்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கணும் வரும். அப்போ தான் நம்மளுக்கு இது பக்கோடா மாதிரி இருக்கும். வரும் சவுண்டு பாருங்கள் எப்படி வருது, நல்லா கிறிஸ்பியாக. அதிகமாக மாவு போட்டுட்டோம்னா கூட நம்மளுக்கு பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி தான் இருக்கணும் பக்கோடாக்கெல்லாம். கம்மி குவான்டிட்டி செய்கிறதா இருந்தால் மாவு கம்மியாக போட்டுக்கோங்க. அதிகமான குவான்டிட்டி செய்கிறதா மாவு அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கலாம். அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் கையில் தொட்டுக்குன்னு அப்புறமா நம்ம பக்கோடா போட்டுக்கலாம். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே வித் சப்டைட்டிலோடு தான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுதோ இல்லை எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமா இருக்கோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். மழை டைமில் இது இன்னும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டா இன்னுமே சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டு விடலாம். இந்த செகண்ட் பேட்ச் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனில் ஈவினிங் டைம் ஸ்நாக்கு நம்மளுக்கு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடணும். நான் போடுற ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆயில் ஹீட்லேயே நம்ம கறி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு கார்னிஷிங்காக போடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க, இல்லைனா ரொம்ப எண்ணெய் மேலே தெறிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆனியன் கேபேஜ் பக்கோடா. ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பக்கோடா. சவுண்டு பாருங்கள் எப்படி வருது. நல்லா கிறிஸ்பியாக ஆனியன் கேபேஜ் பக்கோடா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஹோம்மேட் ஆனியன் கேபேஜ் பக்கோடா
இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் டைம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இது கூடவே நீங்கள் ஏதாச்சும் டிப் இருந்தால் நீங்கள் அதை வச்சு சாப்பிட்லாம். இது வந்து டேம்ரின் சட்னி. இது ஸ்வீட்டும் இருக்கும் புளிப்பும் இருக்கும். ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த டேம்ரின் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு. ஸ்வீட் டேம்ரின் சாப்பிட்டா எப்படி வருதோ அந்த ஃப்ளேவரு, அதுவும் நம்ம பக்கோடா நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுக்கு இந்த புளிப்பும் ஸ்வீட்டோடு சாப்பிடும்போது ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. நீங்கள் க்ரீன் சட்னி, டொமேட்டோ கெச்சப் எதோடு நான் சாப்பிட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.